வேத வசனம் சொல்லுகிறது, காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்றார். முடிவு இரண்டு விதமாக வரும். ஒன்று தோல்வியின் முடிவு, அது சஞ்சலமும் வருத்தமும். இன்னொன்று வெற்றியின் முடிவு, அது சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும். கொலோசியர் 2:15 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக மனுஷ ரூபம் எடுத்து, பிலிப்பியர் 2:8 நாம் வாசிக்கும் போது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். மனுஷ ரூபமாக இவ்வுலகத்தில் வந்து ஒரு குற்றமும் இல்லாமல் ஒரு குறையும் இல்லாமல் நீதிமானாக வாழ்ந்து உங்களுக்காகவும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். யோவான் 14:31 சொல்லுகிறது, பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன். பிதா இவ்வுலகத்திலே குமாரனை அனுப்பின நோக்கத்தை, அந்த கட்டளையை அவர் சிலுவை பரியந்தம் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி உலகத்தில் வந்தவர். மேலும் வேத வசனம் சொல்கிறது, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். யோவான் 17:18 நாம் வாசிக்கும் போது, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் வெற்றி சிறந்தார். இவ்வுலகத்திலே நீங்களும் நானும் தேவ சித்தத்தின்படி வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்தை ஓடி வெற்றிகரமாக முடிக்கிறதற்காக. அந்த வெற்றிகரமான முடிவில் சந்தோஷம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் அந்த வாழ்க்கையின் ஓட்டம் முடிவு தோல்விக்கு நேராக போகும்போது சஞ்சலமும் வருத்தமுமாக இருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, வலது பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் ஆசீர்வாதம், இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து பிசாசுக்காகவும் பிசாசின் தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்ட அந்த அக்கினியில இந்த வாழ்க்கை என்ற ஓட்டத்தை நீங்கள் எப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க? வேத வசனம் சொல்லுகிறது, நிச்சயம் இல்லாமல் நீங்களும் நானும் ஓடக்கூடாது. ஓட்ட பந்தயத்தில் எல்லாரும் ஓடுகிறார்கள். இந்த தேசத்தில் 140 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வெற்றியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். ஆனால் நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? உண்மையிலேயே கர்த்தர் விரும்புகிற அந்த வெற்றியை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம முடிவில் இல்லாட்டா தோல்வி நோக்கி போய்கொண்டே இருக்கிறதா? வேதாகமத்தில் லூக்கா 18 10-14 வரை நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே 2 மனுஷனை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயனை குறித்து நம்ம வாசிக்கும் போது, வாரத்தில் அவன் என்ன செய்கிறான்? 2 நாள் உபவாசிக்கிறான். நம்ம இதில் அநேகவர் 40 நாள் கூட உபவாசிக்கிறவங்க இருக்கிறோம். மேலும் அவன் காணிக்கைகளை கொடுக்கிறவனாக இருந்தான், உபவாசிக்கிறவனாக இருந்தான், காணிக்கை கொடுக்கிறவனாக இருந்தான், ஆலயத்தில் வருகிறவனாக இருந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது, அவன் பரிகாரர், அநியாயக்காரர். அவன் பரிகாரர், அநியாயக்காரர். இன்னொரு மனிதன் இருக்கிறான், ஆயக்காரன். அவனும் ஒரு பாவி, அவனும் அநியாயம் செய்திருக்கிறான், பரிகாரம் செய்திருக்கிறான். ஆனால் தேவ சமூகத்தில் அவன் மன்றாடி ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று. வேத வசனம் சொல்லுகிறது, அந்த பரிசேயன் அல்ல, அந்த அநியாயத்தில் இன்னும் அநியாயத்தில் இருக்க விரும்புகிற, இன்னும் அந்த பரியாசம் செய்து கொண்டு இன்னும் பரியாசம் செய்ய விரும்புகிற அவன் அல்ல வெற்றி, இவன் தான் வெற்றியை நோக்கி போகிறான். அல்லேலூயா. நம்முடைய நோட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? வேத வசனம் சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கர் 5:23 நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா முழுவதும் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களாக இருக்கணும். உங்கள் ஆவி ஆத்மா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, இந்த பயணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஓட்டத்தை
உண்மையிலே நம்மளை அழைத்த தெய்வம், நம்மளை உண்டாக்கின தெய்வம், நமக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட இரத்தம் சிந்தின அந்த தெய்வத்துக்கு உகந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கொலேசியர் 3:25 சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. அநியாயமான பேச்சு, அநியாயமான செயல்களோடு இந்த வாழ்க்கை ஓட்டி கொண்டிருந்தால் உங்களுக்கு அதுக்கேற்ற பலனை தான் கிடைக்கும். பிசாசு தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்ட அந்த சஞ்சலமும் வருத்தம் தோல்வியை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும். சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். லூக்கா 19 நாம் வாசிக்கும் போது சகேயு ஆண்டவரை தேட, ஆண்டவரை பார்க்க, ஆண்டவரோடு பேச, ஆண்டவரோடு நெருங்க ஒரு வாஞ்சை கொண்டிருந்தான். உண்மையிலே நாமளும் கர்த்தரை காணும்படியாக, கர்த்தரோடு பேசும்படியாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இன்னைக்கு வாஞ்சையோடு வந்திருக்கிறோம். அன்றைக்கு சகையும் அந்த வாஞ்சையோடு ஆண்டவரை பார்க்கும்படியாக காட்டுத்தீ மரத்தில் ஏறிக்கொண்டான். ஆண்டவர் அந்த பகுதியில் வந்த உடனே ஒரே சத்தம் போட்டார், சகையுவே சகையுவே சீக்கிரமா. ஒரு இந்தி பாஸ்டர் வேடிக்கையாக சொல்வார்கள், ஜிஸ்கு நாம் மாலுமே உஸ்கு காம்பி மாலுமே. பெயர் தெரிந்தவருக்கு உங்களுடைய செயலும் நல்லா தெரியும். சகையு ஒரு பாவியான மனுஷன், பாவம் நிறைந்தவன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே இறங்கி வந்து அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கை இடுகிறதை நம்ம பார்க்க முடியும். என் ஆஸ்திகளை நான் பாதி ஏழைக்கு கொடுக்கிறேன். அநியாயமான, இங்க ஒரு அநியாயக்காரன், அநியாயமான செயல்கள், அநியாயமான வார்த்தைகள், அநியாயமான சொத்துகள், பிரிவினைகள், அநியாயமான காரியங்களை நான் செய்துட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும் சொன்னான். வேத வசனம் சொல்லுகிறது, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை, பிரவேசிப்பது இல்லை. நீங்கள் அநியாயம் செய்கிறவர்களாக கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழாதபடி வாழ்ந்தால் அது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதுக்கல்ல, அது தோல்வியை நோக்கி, அது நரகத்தை நோக்கி. அந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் வேதனைப்படுகிறான், அக்கினியில் வேதனைப்படுகிறான். அவன் லாசருவை பார்த்து, ஐயா ஆபிரகாம் சொல்ல, ஒரு சொட்டு தண்ணி மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். அந்த நேரத்தில் அது கூட கிடைக்காது. நம்ம ஓட்டத்தை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் விரும்புகிறபடி நம்ம ஓடும்போது வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக, யோவான் 14:3 சொல்லுகிறது, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் மறுபடியும் வருவேன், என்னை உங்களோடு கூட சேர்த்து செல்வேன். இந்த வாழ்க்கை, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவரோடு கடந்து செல்வதற்குரியதா, கேள்விக்குரியதோடு இருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். 1 தீமோத்தேயு 5:22 சொல்லுகிறது, ஒருவன் மேல் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. மற்றவர்கள் செய்கிற குற்றத்துக்கு, மற்றவர்கள் பேசுகிற பேசுக்கு நமக்கு நல்லாவே தெரியும், இது அந்த காரியம் தவறு, இவர்கள் செய்கிறது தப்பு, இவர்கள் பேசுகிற வார்த்தை தப்பு, இவர்கள் சொல்கிற காரியங்கள் தப்பு. இதற்கு நீங்கள் உடன்பட்டால் அந்த பாவத்துக்கு நீங்களும் உறுதுணைவர்களாக மாறிவிடுவீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு நீ என்ன செய்யாத, உடன்படாத. இவர்கள் செய்கிறது தவறு, இவர்கள் பேசுகிற வார்த்தை தப்பு, வேண்டாம் வேண்டாம். ஏன்னா உன்னை சுத்தமானாக நீ காத்துக்கொள், உங்களை பரிசுத்தமானவர்களாக நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உங்களுடைய ஓட்டம் தோல்வியில் முடிந்தால் நரகம், உங்களுடைய ஓட்டம் வெற்றியில் முடிந்தால் அது பரலோக நிச்சயம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக 29 ஜூலை 1962 நடந்த ஒரு சம்பவம். ஒரு நல்ல ஃபிலிம் ஆக்ட்ரஸ் மேர்லின் மனோரே, இந்த ஃபிலிம் மாஸ்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆக்ட்ரஸ், பார்க்கறதுக்கு ரொம்ப சௌந்தரியம் உள்ளவர், அநேகர் அவருக்கு ரொம்ப ஃபேன் எல்லாம் இருந்தாங்க. ஒரு முறை அவளுக்கு 36 வயது நிரம்பிய அந்த சகோதரி ரொம்ப ஃபேமஸ், அநேகர் அவர்களுடைய ப்ரோக்ராம் எங்கெல்லாம் இருந்தாலும் ஓடி ஓடி கூட்டமாக பார்ப்பாங்க. ஒரு முறை பில்லி கிராம் என்ற ஒரு தேவ மனிதன்
கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அவளும் அந்த சகோதரி அங்கே இருந்தாங்க. மீட்டிங் முடிந்த பிறகு பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு பிலிகிராம் அந்த சகோதரியை முகமுகமாக பார்த்து ஆண்டவரை குறித்து கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை அவளிடத்தில் சொன்னாங்க. அவள் அநியாயம் செய்கிறவளாக இருந்தாள். அவளிடத்தில் சொன்னாங்க. ஆனால் அந்த வார்த்தையை அவள் மறுத்து விட்டாள். அந்த வார்த்தையை மறுத்துவிட்டு அங்கே கர்த்தருக்கு தன் வாழ்க்கையை ஒப்புக்கொடாதபடி, அநியாய வாழ்க்கை விட்டுக்கூட மன இல்லாதபடி அப்படியே கடந்து வந்து விட்டாள். என்ன நடந்தது? ஒரு வாரம், கரெக்டாக ஒரு வாரம், 5th August 1962, 29ஆம் தேதி அவர் பேசினார். ஒரு வாரத்துக்குள்ள அவர் வீட்டில் அவள் மர்மமாய் மரித்து கிடந்தாள். அந்த ரட்சிப்பை இழந்து விட்டார். ஆண்டவர் இலவசமாக நமக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை எப்படி நம்ம பயன்படுத்திட்டே இருக்கிறோம்? கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பாவம் மன்னிப்பு உண்டு, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுப்பார். எத்தனை முறை இது அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த ஓட்டத்தின் முடிவு எங்கே நோக்கி போகிறது? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் வருவார், அவர் நீதியோடும் நிதானத்தோடும் நியாயம் தீர்க்க வருவார். அந்த நியாயம் தீர்ப்பு தான் உங்களுக்கு பரலோகமா நரகம் கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு அநேக முடிவை நோக்கி நம்ம இருக்கிறோம். குடும்பத்தின் பிரச்சனையின் முடிவு, சரீர பலவீனத்திற்கு ஒரு முடிவு, நல்ல முடிவு வரணுமே ஆண்டவரே. எங்கள் சபையின் பிரச்சனைக்கு ஒரு முடிவு, நல்ல முடிவு வரணுமே. நிச்சயமாக அந்த முடிவு கர்த்தர் கொடுக்க வல்லவர், நல்லவர். ஆனால் நம்முடைய அநியாயத்தை விட்டு நம்ம விலகும்போது, நம்முடைய பாவக்கரைகள் நம்மளை விட்டு விலகும்போது அந்த முடிவு கிடைக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உண்மையில் நம்முடைய குடும்பத்தின் கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வேணும் ஆண்டவரே. கடன் பாரத்துக்கு ஒரு முடிவு வேணும் ஆண்டவரே. என்னுடைய வியாதிக்கு ஒரு முடிவு வேணும் என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். சகையு தன்னுடைய அநியாயத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டான். ஆண்டவர் சொன்னாங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று. நீங்க அறிக்கையிடும்போது இந்த அநியாயமான வார்த்தைகள், இந்த அநியாயமான செயல்கள், இந்த அநியாயமான ஆசைகள் எனக்கு வேண்டாம் என்று நீங்க வெறுக்கும் போது அந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உண்மையில் இந்த ஓட்டம் பரலோக நிச்சயத்தை கொடுக்காது அக்கா. இந்த பாவம் உள்ள, இந்த அக்கிரமம் நிறைந்த, இந்த அநியாயம் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு பரலோகம் கொடுக்காது. அந்த சகோதரி இடத்துல பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலினால் பில்லிகிராம் சொல்லும் போது அவள் அசட்டை பண்ணினாள். இழந்து போனா, அந்த ரட்சிப்பை இழந்து போனா நீங்க இழக்கக்கூடாது. ஒரு சமாதானம் வரணும், ஒரு சந்தோஷம் வரணும், ஒரு பெரிய மாற்றுதல் வரணும் ஆண்டவரே. எங்கள் சபையிலும் வரணும் ஆண்டவரே. அந்த நல் முடிவை நீங்க கொடுக்கிறீங்க, நன்றி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.